சந்தன கட்டையெல்லாம் லாரியில லோட் பண்ணியாச்சு. நீங்க கேட்ட யானை தந்து இப்போ நீங்க புறப்படுறோம். ஆனா வழியில இந்த காட்டுல பேய் இருக்கிற வரைக்கும் ஒரு எறும்பு இங்க நடமாடாது. டேய் சொல்லுடா. ஆமா, இது நாங்க அனுப்புற பேய். காட்டுல காரியாரிங்க நம்ம செய்யற தொழிலுக்கு இடைஞ்சலாக்க கூடாதுன்னு எங்க ஐயா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீங்க ரொம்ப புத்திசாலி பண்ணியாரு. இல்லன்னா இந்த தொழில போட்டி இல்லாம போலீஸ்லயும் சிக்காம காலத்துல ஆலோசனை அவசரம். இவங்களை காட்டு எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. ஆகட்டுங்க. ரொம்ப நன்றி பண்ணையார். இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அவன இந்த கடத்தல் தொழிலுக்கு ஒன்னையும் உங்க அப்பாவையும் கருவியா பயன்படுத்திருக்கான் பண்ண. நாளைக்கு அதுக்கு முடிவு கட்டு. எங்கடா உங்க பண்ண? பண்ணையா என்னப்பா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. பேசுறதுக்கு நேரம் இல்ல, முதல்ல வர சொல்லு. முத்து, என்ன விஷயம்? இங்கேயே பேசலாமா இல்ல? நான் பேச வந்தது நீங்க செய்யற கடத்தல் தொழிலை பத்தி. முத்து, அரசாங்க சொத்துக்களை காட்டுல இருந்து கொள்ளையடிக்கிறது உங்க தொழில். காட்டு பக்கம் யாருமே வராம இருக்க பேய் வேஷம் போட ஒரு பொண்ணு, அவ உங்க கைதி, அவங்க தகப்பனுக்கு ஜெயில். இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம உங்களை நம்ப ஒரு கிராமம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சத்தியம் நெருப்பு மாதிரி. அதை எதை போட்டு மூடினாலும் புகையா மாறி உண்மையை வெளிப்படுத்தாம விடாது பண்ணையார். இதை இப்பவே ஊரறிய சொல்லி இருப்பேன். வேலை கொடுத்து ஆதரிச்ச நன்றி கடனுக்காக எச்சரிக்கை பண்ண வந்திருக்கேன். என்ன எச்சரிக்கை? இன்னையோட உங்க கடத்தல் தொழிலுக்கு மூட்டை கட்டணும். பேயா அலைய விட்டுருக்கீங்களே, அந்த பொண்ணோட தகப்பனுக்கு உடனே விடுதலை கொடுக்கணும். தவறினா போலீஸ் வரும். இதெல்லாம் உன்னை உயிரோட விட்டாத்தானே. இப்படி செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 30 நிமிஷத்துல நான் திரும்பி வரலன்னா பண்ணையாரால என் உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். 31வது நிமிஷம் போலீஸ் கிட்ட போய் சொல்லுன்னு லதா கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இப்ப வந்து 10 நிமிஷம் ஆச்சு. உனக்கு தேவையான பணத்தை கொடுக்கறேன். பண்ணையார் 11 நிமிஷம் ஆச்சு. சரி சரி, லதா அப்பாவை நீ சொல்ற இடத்துல நாளை காலையில நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். சம்மதிக்கிறேன். இதுல ஏதாவது சூதோ சூழ்ச்சியோ இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து. நாளை காலையில பொய்மான் கரண்டு கிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன். சொன்னபடி செய்யுங்க. ஆலோசனை. பூச்செடி நினைச்சு முள்ளு செடி வளர்த்துட்டா. கவலைப்படாதீங்க, வேரோட வெட்டிடலாம். அத விடியறதுக்குள்ள செஞ்சாகணும். அண்ணா, அவரை எங்கேயாவது பாத்தியா? என்ன விஷயம்? காலையில இருந்து அவர் காணும். காலையில இருந்து காணுமா? எங்க போயிருப்பான்? கட்சியை காணோம். இப்பதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு நான் விடுதலை ஆகிறேன். அப்படின்னா என்ன தேடி உன் புருஷன் ஜெயிலுக்கு தான் போயிருப்பான். ஆமாப்பா, காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நன்னடத்த கைதிகள் எல்லாரையும் முன்னாடியே விடுதலை பண்ணிட்டாங்க. அவன் எங்க போயிருப்பான் சொல்ல முடியுமா? விடுதலையானவங்களுக்கு விரும்புற இடத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கறது வழக்கம். குமாரபுரம் போனதா ஞாபகம். குமாரபுரம்? நீ எந்த தேதியில விடுதலையான, எந்த ஊருக்கு புறப்பட்டு போனேங்கிற விவரம் அங்க அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நிச்சயம் அவர் சந்தேகம் உன் மேலதான் திரும்பும். அதனால அவர் வரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டு போயிடு. போறேன் சண்முகம். ஒரு 3 மாசத்துக்காவது உன்னோட இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சதே, அந்த சந்தோஷத்தோட போறேன். ஆனா ஒண்ணுமா, அவங்கிட்ட பழி வாங்குற வெறி மட்டும் இல்லைன்னா உனக்கு அவனை விட சிறந்த கணவன் அமையவே முடியாது. அவர் இத்தனை நாள்ல கொஞ்சமாவது இழக்கிருந்தாருன்னா நீதான் என்ன அவங்க அப்பாவை நீ எதுக்காக கொலை பண்ணேங்கிற விஷயத்த எடுத்து சொல்லிருப்பேன். கடைசி வரைக்கும் அதுக்கு இடமே இல்லாம போச்சு. உன் விதிப்படி நடக்கட்டும்னு சொல்றத தவிர நான் சொல்ல வேற என்ன இருக்கு? வரமா நில்லுண்ணா. எங்க போற? எங்கன்னு இன்னும் தீர்மானிக்கல. நான் எங்க போனாலும் நாளைக்கு தான் போவேன். ஏன்? என்ன நம்பி 2 உயிர்கள் இருக்கு. அவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஆனா நிச்சயமா நான் போற வரைக்கும் உன் புருஷன் கண்ணுல படவே மாட்டமா. தைரியமா இருமா. என்னமா எடுத்து துப்பாக்கி உள்ள வச்சுட்டீங்க? அந்த முள்ளு செடியை நாம வெட்டி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றீங்க? அதை வெட்டுறதுக்கு தான் கத்தியும் கையுமா அலைறான் காளி. அவனே அந்த காரியத்தை முடிச்சிருவான். எங்க காளி போயிட்டு வர? ஜெயிலுக்கு. ஓ, உங்க அப்பனை கொண்டவனை தேடி போனியா? ஆமா. அவன் அங்க இருந்திருக்க மாட்டானே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எதிரிய வீட்டுல வச்சுக்கிட்டு நீ எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைப்பான்?
நீங்க யார சொல்றீங்க? முத்துங்கிற பேர்ல உன் நண்பனா, உன் பொஞ்சாதிக்கு அண்ணனா, உன் வீட்டுல இருக்கானே அவன்தான் உன் விரோதி. அது மட்டும் இல்ல, அவனுடைய சொந்த தங்கச்சி தான் செம்பகம். இருக்கவும் முடியாது. அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. போய் உன் பொண்டாட்டியை கேள். அது உண்மைன்னா காட்டுல தலைமறைவா இருக்கிறவனை தீர்த்து கட்டி. என்ன சொன்னீங்க? எனக்கும் உங்க நண்பருக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். அவரை என் அண்ணன்னு சொன்ன அதே வாயால இப்படி ஒரு அபாண்டத்தை சுமத்துறீங்களே கடவுளே. நான் ஜெயிலுக்கு போயிட்டா நீ அவனோட வாழ்க்கை நடத்துறதா முடிவு பண்ணிருக்க இல்ல? ஐயோ, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அவர் என் அண்ணன், கூட பிறந்த அண்ணன். அப்ப எதுக்காக இதை இத்தனை நாள் நீ மறைச்சு வச்சிருந்த? என்ன நெஞ்சல் தருதுன்னு நீ இதை என்கிட்ட இருந்து மறைச்சிருப்ப. மறைச்சங்க. நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நண்பர்களா வந்து நின்றுட்டீங்க. ஆடும் புலியும் எத்தனை நாளைக்கு தான் நட்போட பழக முடியும்? அதனாலதான் இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. இத கண்டுபிடிக்கதான் நானும் இப்படி ஒரு பழிய மேல சுமத்தினேன். அவனே நான் உங்களை போக விட மாட்டேன். என் லட்சத்துக்கு நீ தடையா இருந்த உன்னை வெட்டி எரியவும் தயங்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? நீதான் சின்ன துறன்னு நாளைக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மேல உள்ள ஆத்திரத்துல உன் தங்கச்சிய என் தங்கச்சிய சொல்லு. என் தங்கச்சிக்கு என்னாச்சு? அவளை துடிக்க துடிக்க ஈவிரக்கம் இல்லாம கொண்டுட்டான். இருக்காது, நிச்சயமா இருக்கவே முடியாது. அவளுக்கு நான் தான் எதிரி. என்னத்தான் பழி இருக்க அலைவா? செண்பகத்தான கொல்ல மாட்டான். கொலவெறி வந்துட்டா எந்த உறவும் கண்ணுக்கு தெரியாது. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு தேடி காட்டுக்கு போயிரு. கொலை பண்றது அவனுக்கு புதுசு, எனக்கு அது சின்ன வயசு விளையாட்டு. அவங்க அப்பனை கொன்னதோட பழிதிருந்ததுன்னு நினைச்சேன். இப்ப என் தங்கைய கொண்டிருந்தானா அத பழையபடி தூண்டி விடுறதா அர்த்தம். இப்பவே நான் வீட்டுக்கு போறேன். நீங்க சொன்னது உண்மைனா அவனை கண்ட துண்டமா வெட்டி எரிஞ்சாதான் அந்த பகதீர் வரேன். என்னடா ஆலோ? காதலையே அவ அப்பனையும் கூட்டிட்டு போக வந்தவன் இப்ப கொலவெறியோட போறான். அவசரம் பழி தீர்த்துக்க ஒருத்தன் தேடி அலைவான். ரெண்டு பேரும் சந்திக்கும் போது ஒருத்தன் கையால இன்னொருத்தனுக்கு சாவு. இதுல எவன் தப்பிச்சாலும் அவனை போலீஸ் தூக்கல போட தயாரா இருக்கு. அதுக்கப்புறம் லதா பழையபடி உங்ககிட்ட சரணாகதி தான். நம்ம தொழில எந்தவித தடங்களும் இல்லாம தொடங்கிடலாம். உங்க திட்டமே திட்டம் தான். செண்பகம், செண்பகம். களி, என்ன கொல்ல வக்கில்லாம என் தங்கச்சிய கொண்டுட்டா பாவி. ஒண்ணு செண்பகம் உன் தங்கச்சி மட்டும் இல்ல, என் மனைவி கூட. உன்னை நான் வெறுக்கிறேன், ஆனா என் மனைவிய இப்போ நான் நேசிக்கிறேன். அவளை கொன்னவனுடைய குடலை நான் உருவாம விட மாட்டேன். நம்புறேன். ஆனா ஒண்ணு, நீ சொன்ன மாதிரி என் தங்கையை நீ கொல்லாம இருந்தா அடுத்த நிமிஷம் என்ன கொல்லுவ வெறிய தீர்த்துக்க. உன்னால அவளுக்கு ஏதாவது முடிவு ஏற்பட்டிருந்தா உங்க அப்பனை கொன்ன மாதிரி ஒன்னையும் சீவி எறிஞ்சிருவேன். ஞாபகத்துல வச்சுக்க. என்னங்க என்னங்க, உங்களை எங்களை தேடுறது என்ன விஷயம்? பண்ணியார அவர் ஆட்களும் சேர்ந்து உங்க தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா அடிச்சு வச்சிருக்கிற அதே இடத்துல தான் அவளே பூட்டி வச்சிருக்காங்க.
உன்னை உயிரோட விடுறது தப்புடா. இல்லை. வேண்டாம், இந்த கொலையை செஞ்சிடாதீங்க. சட்டப்படி மறுபடியும் நீங்க தண்டனைக்கு ஆளாயிட்டீங்க. இப்பவே இந்த நிமிஷமே காளிகையால சாக நான் தயாரா இருக்கேன். அதுலதான் அவனுக்கு ஆத்ம திருப்தி. அப்பதான் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாத்த முடியும். சாக போறேன்னா இந்த ஊருக்கு செய்யற நல்ல காரியமா இவனை கொன்னுட்டு சாகறேன். தடுக்காத. என்ன காளிகையால சாக போறேன்? எதுக்குப்பா? 14 வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பா சின்னசாமி கவுண்டர நான் கொலை பண்ணதுக்காக. அப்படின்னா ராஜு கவுண்டர் பிள்ளையா நீ? ஆமா, அத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட காட்லாக அதிகாரியே நான் தானப்பா. அப்ப- அப்ப நடந்ததெல்லாம் இப்ப கண்ணு முன்னாலேயே இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் தெரியுது அந்த பகை என்னத்து. சின்னசாமி கவுண்டர் மகன் உருவத்துல ஒன்ன பழி வாங்க காத்துட்டு. ஆனா நிச்சயமா சொல்றேன் காளி, நீ பழி தீர்த்துக்கிறத நியாயமும் இல்ல, சின்னதொர பழி வாங்கப்பட வேண்டிய ஆளும் இல்ல. இதுவரைக்கும் இந்த உண்மைகள் சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சின்னதுரை நான் மன்னிச்சிருப்பேன். தகப்பனை கொண்டவனை பழி வாங்குங்கிற வெறி எனக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, கணவனை கொண்டு தன்னை விதவையாக்கி பிள்ளைகளை அனாதைகளாக்கினவர் மேல அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு வெறி இருந்திருக்கும் இப்ப நான் நல்லா உணர்றேன். என் பக்கத்துல நியாயம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட அது போதும். சின்னதுரை, காளி, இத்தனை நாளா நான் எதிர்பார்த்துட்டு